பேக் டு தமிழ் ப்ளே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் பார்ட் 7 ட்ரிம்மிங் அண்ட் க்ராப்பிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நார்மலாக ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயந்தான் ட்ரிம்மிங் பட் இருந்தாலும் ட்ரிம்மிங் தனியாக சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறவங்களுக்கும் ட்ரிம்மிங் தனியாக கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த எபிசோட் பண்ணுறேன். அண்ட் தென் க்ராப்பிங் வீடியோ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலாக நம்ம லேயர் எப்படி ஆட் பண்ணுறது, அதை க்ராப் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம் மீடியா லேயரில். ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸ் க்ராப்பிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் ப்ளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஒரு வீடியோ நம்ம க்ராப் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மொத்தம் 3 விதமான இது பண்ணலாம். ஒன்று, நமக்கு லெஃப்ட் சைடில் பாதி வேணான்றதை டெலிட் பண்ண முடியும். அண்ட் தென் ரைட் சைடில் இருக்கிறத வேணாம் டெலிட் பண்ண முடியும். அப்படி இல்லையா, ஒரு இடத்துல ஒரு வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, அதாவது ரெண்டாக பிரிச்சுட்டு நமக்கு வேணான்றதை லெஃப்ட் சைடு இருக்கிறது வேணான்னா லெஃப்ட் சைடை டெலிட் பண்ணிக்கலாம், ரைட் சைடு இருக்கிறது வேணான்னா ரைட் சைடில் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி வித்தியாசமான முறையில் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். ஸோ இதில் நான் ஆக்சுவலாக இது ஒரு கேம். இதில் ஒரு ஃபைட் நான் போகிறேன். ஸோ அதில் எனக்கு அந்த ஃபைட்லேருந்து தான் வீடியோ வேணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேமோட மெனு எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஓ மை காட், வெளியே வந்துட்டேன். ஓகே, எனக்கு இந்த ஃபைட் இதெல்லாம் வேணான்றதுனால ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் க்ராப் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வேணாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் சைடில் வர ஆப்ஷன்ஸில் இந்த சிசர் செம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் த பிளேயர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபுல்லாக எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ க்ராப் ஆகிடும், இல்லை ட்ரிம் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. க்ராப்னா அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. ஸோ ட்ரிம் ஆகிடும். ஸோ லெஃப்ட் சைடில் அதுக்கு முன்னாடி இருந்தது எதுவும் இருக்காது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் வீடியோ ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா அந்த ரெட் லைன் தான். நம்ம ரெட் லைனை எங்கே வச்சு ட்ரிம் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் ட்ரிம் ஆகும். ஓகே, அதே மாதிரி எனக்கு இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். அதாவது இந்த ஃபைட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் போதும் அப்படின்னா இந்த 90 வரைக்கும் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 90 செகண்ட்ஸ் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணணும். அண்ட் தென் சிசரில் போய்ட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேயர்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ஸோ இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 90 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு போதும், அதுக்கப்புறம் நான் தனியாக காட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்ன்றது ஒரு தனி வீடியோ மாதிரியும், ஸோ அடுத்த 10 செகண்ட்ஸ்ன்றது ஒரு தனி வீடியோ மாதிரியும் மாறிடும். ஸோ நடுப்பில் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரான்சிஷன் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3D ட்ரான்சிஷன் வைக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ட்ரான்சிஷன் அண்ட் தென் வீடியோ அப்படியே மொத்தமாக ட்ரான்சிஷன் ஆகி அடுத்த வீடியோவை காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவே ஸ்ப்ளிட் பண்ணி நடுப்புற நீங்கள் வித்தியாசமான ட்ரான்சிஷன்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி 3D ட்ரான்சிஷன் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விதமான ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இப்போது பார்த்தீங்கன்னா ஓகே, நமக்கு இப்போ நடுப்புற சில விஷயம் வேண்டாம், அதை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் வச்சிட்றேன். ஸோ எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டைமை பாருங்கள். அதாவது கேமில் மேலே காட்டுற டைமை பாருங்கள். எனக்கு இப்போ இந்த 85லேருந்து 80 வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா ஸோ அந்த 85லேருந்து இந்த 80 வரைக்கும் டெலிட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா 85 வர மாதிரி இந்த ரெட் லைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதில் போய்ட்டு க்ராப்பிங்கில் போய்ட்டு ஸ்ப்ளிட்டட் பிளேயர்ட் கொடுங்க. அதே மாதிரி மறுபடியும் 80க்கு போங்க. இது அதே மாதிரி 80க்கு போயிட்டு ஸ்ப்ளிட்டட் பிளேயர்ட் கொடுங்க. அண்ட் தென் இங்கே நடுவில் இருக்கிற அந்த இதுவை டெலிட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு மெத்தட். இது கொஞ்சம் சுற்றி வளைச்சி பண்ணுற மெத்தட் தான். ஓகே, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 85 செகண்ட்ஸில் ஒரு ஸ்ப்ளிட்டட் பிளேயர்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் 80 அந்த டைம் கிட்ட நெக்ஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் த பிளேயர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 85, அதாவது நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், இது ஒரு தனி வீடியோ ஆயிடுச்சு 85லேருந்து. அண்ட் தென் அந்த 80 கிட்ட நம்ம ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் த பிளேயர்ட் அப்படின்னு கொடுக்கறதுனால நடுவில் இருக்கிற அந்த 85லேருந்து 80 அந்த பர்டிகுலர் பார்ட் நமக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்கிற விஷயத்தை டெலிட் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு நடுவில் இருக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த
ஃபார் எக்ஸாம்பிள் 90லேருந்து இப்போ 85 வரைக்கும் இருக்குது. இதில் எனக்கு ஒரு 87ல் 88லேருந்து 80s ஓகே இருங்க 89லேருந்து ஒரு 86 வரைக்கும் வேணும். அந்த மாதிரினா நான் 89ல் வச்சு ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் த பிளேட் கொடுத்துருவேன். ஸோ 89லேருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி 86ல் வச்சு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேட் அப்படி கொடுத்துட்டேன்னா 86 வரைக்கும் தான் அது காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம்மிங்கில் வேறு என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவை தனியாக வீடியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஆடியோ சம்மந்தப்பட்ட இதில் போகும், கேட்டகரியில் போகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் விஷயத்தை பார்த்துருவோம். ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ப்ளிட்டட் இன்சர்ட் ஃப்ரேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த இடத்துல என்ன நடக்குதோ அந்த ஃப்ரேமை அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த வீடியோவை ரெண்டாக பிரித்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு ஓகே கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீடியோவை பிரித்து அந்த கடைசி ஃப்ரேமே வந்து உங்களுக்கு ஒரு இமேஜாக ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்பே ஃப்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ அதை வந்து நம்மளால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் சின்னதாக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏரில் இருக்கும்போது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ கோ டு இதாவது ஜம்ப் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே இது நல்ல சீக்வன்ஸ் தான். ஸ்ப்ளிட்டட் playhead, oh my god, cropping and then split and insert frame. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இது ஒரு 6 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கம்மி பண்ணி ஒரு 0.9 செகண்ட்ஸ் 1 செகண்ட் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் 0.75 வச்சுருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு மறுபடியும் வந்து அதை கண்டினியூ பண்ணி அப்படியே ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எடிட்டிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இதை கேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு லேக் மாதிரி தெரியும். ஸோ நம்ம வீடியோவில் ஏதாவது ஆட் பண்ணோன்னா அது நம்ம ஆட் பண்ணுற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை ஆட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன வீடியோலேயே, நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கற்றுக்குறோன்னாலும் அதை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது நமக்கு உடனே தெரியாது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அதுக்கு நம்ம இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தோணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ராப்பிங் போயிட வேண்டியதுதான். ட்ரிம்மிங் பொறுத்தவரை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அண்ட் தென் க்ராப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எந்த பொசிஷனில் இருக்கணும், அதே மாதிரி எண்டிங்கில் எந்த பொசிஷனில் இருக்கணுன்றதை அவங்க கேட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு விதமாக வந்து ஒரே இதுவை காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இவன் பேக்கில் மூவ் பண்ணுறான். ஸோ அந்த பேக்கில் மூவ் பண்ணி முடித்தோடனே நான் அதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். தென் ஓகே இது வந்து ஒரு சமமும் ஓகே நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் இன் பண்ணுறதுக்கு அதாவது இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணிங்கன்னா அதாவது இந்த கீழே இருக்கிற ஏரியாவில் ஜூம் இன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செகண்டையும் வந்து உங்களுக்கு தள்ளி காட்டும். ஸோ நீங்கள் ஏதாவது லைட்டாக மூவ் பண்ணாலே ரொம்ப மூவ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஜூம் இன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் அதை பண்ண போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே இந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த மூவை பண்ணி முடித்தோடனே அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து வித்தியாசமாக க்ராப் பண்ணி காட்ட போகிறேன் கைஸ். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு மூவ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவன் பேக்கில் போகிற மூவ். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் இவனையும் அண்ட் தென் எண்டிங்கில் ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து இவனை நம்ம ஜூம் பண்ணிப்போம். அண்ட் தென் எண்டிங்கில்
ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து இவனை டார்கெட் பண்ணியிருக்கேன், 2 பேர் இருக்க மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவனை சென்டரில் இருக்க மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ப்ளே பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அவன் மூவை வந்து நான் டார்கெட் பண்ணி காட்டுற மாதிரி காட்டும் இந்த கேமரா. ஸோ அவனை மூவ் பண்ணும்போது நான் அவனையே டார்கெட் பண்ணி நான் வச்சுருக்கிறதுனால ஸோ அவன் கூடயே சேர்ந்து பின்னாடி கேமரா மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அடுத்த மூவில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மூவில் வந்து அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து நான் இவனை 2 பேரையும் இப்படி சென்டர் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் தென் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவனை சென்டர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது மூலயமா வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து பர்டிகுலர் பர்சனோட மூவ் வந்து டார்கெட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஷார்ட்டை ஒரே ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸடு கேமில் எடுத்துட்டாலும் ஒருத்தர் பண்ணுற பர்டிகுலர் மூவை இந்த மாதிரி எடிட்டிங் மூலியமாகவும் டார்கெட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இவன் ஜம்ப் பண்ணி அந்த சைட் போகிறத கேமராவோட சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதை வந்து அவனையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து அவனை இந்த சைடு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி கேமரா அவனை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சரியாக வைக்கலை. ஸோ மறுபடியும் கிராப்பிங் போயிடுவோம். அண்ட் தென் எண்டிங்கில் போயிட்டு லெஃப்ட் சைடில் வீடியோ போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிளாக்காக இருந்தாலும் ஸோ அவனை டார்கெட் பண்ணுற மாதிரி இருப்போம். அப்போ தான் நம்ம வந்து இந்த கான்செப்டை ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அவனை வந்து நம்ம டார்கெட் பண்ணி வீடியோவை மூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ இங்கே என்ன நடக்குது, ஓகே இப்போ அவன் ஸ்டார்டிங்கில் முட்டி போட்டுட்ருக்கான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எழுந்துச்சு நின்ட்டான். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ராப்பில் போயிட்டு இவனை ஜூம் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் தென் எண்டிங்கில் இவனை சென்டர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இவனை வந்து டார்கெட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் க்ராப்பிங்கே வந்து டார்கெட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் வந்து காட்ட வந்தேன். அண்ட் தென் க்ராப்பிங்கை வச்சு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு 2த்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு இப்போ எனக்கு வந்து இவங்க ஃபைட் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் சைடில் இருக்கிற விஷயத்த டெலிட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இவங்கள மட்டும் ஜூம் பண்ணி காட்ட முடியும். பட் பார்த்திங்கன்னா ஏதாவது அவன் தூரமாக போய் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோவில் மறைக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து நார்மலாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் ஃபைட் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு யூஐ இல்லாத ஒரு கேம் மாதிரி காட்ட முடியும் இந்த மாதிரி காட்டுறது மூலிமா. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஃபுல்லாகவே சென்டரில் டார்கெட் பண்ணி ஃபைட்டை காமிச்சாங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த வந்து ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ கிராப்பிங்கை பற்றி இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவல் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம எந்த விஷயத்தை கிராப் பண்ணி காட்டுறோமோ அதே விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருவேளை நான் ஈக்குவல் டு எடுத்துட்டேன் அப்படின்னா எண்டிங்கில் வந்து என்னால் வேறு மாதிரி டார்கெட்டை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்கெட் இருக்குது. அண்ட் தென் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகி கொஞ்சம் ஓரமாக இங்கே கீழே வந்து ப்ரிவ்யூ காட்டும், ரைட் சைடில் வந்து ப்ரிவ்யூ காட்டும். அதை வச்சு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிராப்பிங்கோட கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ட்ரிம்மிங் அண்ட் கிராப்பிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மட்டும் இல்லை இமேஜுக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமேஜ் கிராப்பிங் இது வந்து வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த கிராப்பிங் வந்து நமக்கு லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து வீடியோ வந்து எப்போவுமே ரெக்டாங்கிளில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இதை ஃப்ரீ ஸ்டைல் கிராப்பிங் நமக்கு கொடுக்கல. இதே நம்ம லேயரில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோவை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வித்தியாசமான கிராப்பிங்ஸ், வித்தியாசமான ஷேப்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் குமரன். உங்களுக்கு வேறு ஏதாவது கைன்மாஸ்டரில் சந்தேகம் இருந்தால் அது இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து நம்ம
வீடியோவோட ஸ்பீடை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம்.